திட்டத்தில் கடன் பெற்று மாநகராட்சி அனுமதி அட்டையுடன் வியாபாரம் செய்யும் தங்களுக்கு சாலையோரம் வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கம் தமிழ்நாடு சார்பில் கலெக்டரிடம் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கம் தமிழ்நாடு மாநில தலைவர் அருள் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுங்கான்கடை பகுதியைச் சேர்ந்த எங்களது சங்க உறுப்பினர் அப்பகுதியில் சாலையோரம் மற்றும் தெருவில் விவசாய பொருட்கள் மற்றும் சிறு குறு உற்பத்தி பொருட்களை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்டோர்கள் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் கடன் பெற்று மாநகராட்சி அனுமதி அட்டை பெற்று வியாபாரம் செய்து வருகிறார்கள். மேலும் இவர்களை கடந்த 1 மாதமாக மாவட்ட நிர்வாகம் எங்கள் வியாபாரிகளை வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தும் அந்த இடத்தை காலி செய்யும்படி நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இவர்களை கடந்த 1 மாதமாக மாவட்ட நிர்வாகம் எங்கள் வியாபாரிகளை வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தும் அந்த இடத்தை காலி செய்யும்படி நெருக்கடி கொடுக்கிறார்கள். இதனால் இந்த தெரு வியாபாரிகள் வாழ்வாதாரம், பிள்ளைகள் படிப்பு மற்றும் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வாங்கிய வங்கிக் கடனையும் கட்ட முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் தங்களுக்கு அந்த பகுதியில் வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. தெரு வியாபாரிகள் இவங்க ஒரு 20 வருஷமாக தெரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதில் தான் பிள்ளையோட படிப்பு எல்லாமே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கள் சங்க உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் இவங்களை அந்த இடத்துலேருந்து போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திங்ஸ் எடுத்து பார்க்குற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்குறோம். அப்போ நம்ம மத்திய அரசு மோடியோட திட்டத்தில் அதாவது பிஎம் ப்ளஸ் நிதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொரோனா பேண்டமிக்கில் அதாவது 19 இவங்கெல்லாம் விழுந்து போன டைமு. அந்த நேரத்தில் இவங்களுக்கான திட்டத்தை பிரதம மந்திரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய பாதுகாப்பும் ப்ளஸ் அவங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னா உத்தரவாதம் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி வாங்கியிருக்காங்க. 10,000 கடன் வாங்கி கரெக்டாக கட்டி, 20,000 கடன் வாங்கி கரெக்டாக கட்டி, இப்போ 50,000 கடன் வாங்கி கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இவங்களை அனுப்பினா இவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இவங்கள்ட்ட ஒரு வரைமுறைப்படுத்தி நாங்கள் ஒரு 10 அடி தள்ளி தான் கரெக்டாக உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் மாற்றி அவங்கள ஒவ்வொரு மாநகராட்சி அதிகாரிகளும் இவங்கெல்லாம் அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாவட்ட நிர்வாகம் கனிவான முறையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனித்து அந்த கலெக்டர் அம்மாக்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவங்க இதை எங்களுக்கு News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.